अथ सप्तमोऽध्यायः। ஏழாம் அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இந்த அத்தியாயத்தில் பல தேவதைகளை பற்பல நியமங்களுடன் வழிபடுகிறவர்களுக்கு பலன் கிட்டும் என்பதையும், ஆனால் அந்த பலன்களை விட உயர்ந்ததான பலன் தன்னை அறிவதுதான் என்பதையும், அந்த முயற்சியில் ஈடுபடுபவன் மிகவும் உன்னதமான நிலையை அடைகிறான் என்பதையும் கிருஷ்ண பகவான் வலியுறுத்துகிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத் ச்ருணு ஞானம் தேகம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேக பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், பார்த்தா, என்பால் இசைந்த மனத்தினாய் என்னை சார்ந்து யோகத்தில் அமர்ந்தவனாக என்னை முழுதும் உணருமாறு சொல்ல கேளாய். ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சம்பூர்ணமாக உனக்கு சொல்லுகிறேன். இதை அறிந்தால் பிறகு நீ அறிய வேண்டியது மிச்சம் ஒன்றுமில்லை. மனுஷ்யாணாம் சகஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்வதः. பல்லாயிரம் மனிதர்களில் ஒருவனே சித்தி பெற முயல்கிறான். அப்படி முயற்சியுடைய சித்தர்கள் பலரில் ஒருவனே என்னை உள்ளபடி அறிகிறான். பூமிராபோ நலோ வாயுः खं मनो बुद्धिरेव च अहङ्कार इतीयं मे भिन्ना प्रकृतिरष्टधा अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत् एतद्योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय अहं कृत्स्नस्य जगतः प्रभवः प्रलयस्तथा मत्तः परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव. மண், நீர், தீ, காற்று, வான், மனம், மதி, அகங்காரம் இவ்வெட்டு வகையாக என் இயற்கை பிரிந்து தோன்றுகிறது. இது என் கீழ் இயற்கை. இதனின்றும் வேறுபட்டதாகிய என்னுடைய மேல் இயற்கையை அறிவாயாக. அதுவே உயிராவது பெருந்தோளாய். அதனால்தான் இவ்வுலகம் தரிக்கப்படுகிறது. எல்லா உயிர்களுக்கும் அதுவே காரணம் என்று உணர்வாயாக. அதனால் உலகம் முழுமைக்கும் நானே ஆக்கமும் அழிவுமாவேன். தனஞ்சயா, என்னை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறெதுவும் இல்லை. நூலில் மணிகளைப் போல இவ்வையகமெல்லாம் என் மீது கோர்க்கப்பட்டது. ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோः பிரணவः சர்வவேதேஷு சப்தः கே பௌருஷம் ருஷு புண்ணியோ கந்தः பிருथिव्याम् च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम् बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहम् बलं बलवतां चाहं कामरागविवर्जितम् धर्मा विरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ. நான் நீரில் சுவை, இந்தி மகனே, ஞாயிற்றிலும் திங்களிலும் ஒளி நான், எல்லா வேதங்களிலும் நான் பிரணவம், வானில் ஒலி நான், ஆண்மக்களிடத்தே நான் ஆண்மை. மண்ணில் தூய மனமும் தீயில் சுடரும் நானே, எல்லா உயிர்களிலும் உயிர்ப்பு நான்,
தவம் செய்வோரின் தவம் நான். எல்லா உயிர்களுக்கும் நான் சனாதனமாகிய விதை என்று உணர்வாயாக. பார்த்தா, புத்தியுடையோரின் புத்தி நான், ஒளியுடையோரின் ஒளி நான். வல்லவரிடத்தே விருப்பமும் விளைவு தீர்ந்த வலிமையும் நானே. பரதரேரே, உயிர்களிடத்தில் நான் கடமை தவறாத விருப்பமாவேன். ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि. त्रिभिर्गुणमयैः भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्. दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. சத்வ ரஜஸ்தமோ குணங்களை சார்ந்த மனநிலைகள் எல்லாம் என்னிடத்தே பிறந்தன. அவை என்னுள் இருக்கின்றன, நான் அவற்றுள் இல்லை. இந்த 3 குணங்களாகிய எண்ணங்களால் இவ்வுலகமெல்லாம் மயங்கிப் போய் இவற்றிலும் மேலான அழியாத இயல்பு கொண்ட என்னை உணராமல் இருக்கிறது. இந்த குணமாகிய எனது தேவமாயை கடப்பதற்கரியது. என்னை யாவர் சரணமடைவார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள். நமாம் துஷ்கிருதினோ மூடாः பிரபத்யந்தே நராதமாः மாயயாபஹ்ருதஞானாः ஆசுரம் பாவமாஸ்ரிதாः. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாः சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப. தேஷாம் ஞானீ நித்யயுக்தः ஏகபக்திர்விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் ச ச மம பிரியः. தீமை செய்யும் மூடர், மனிதரில் கடைப்பட்டோர், மாயையால் ஞானமிழந்தோர், அசுரத் தன்மையைப் பற்றி நிற்போர் என்னை சரண்புக மாட்டார்கள். நற்செய்கையுடைய மக்களில் 4 வகைப்பட்டவர்கள் என்னை வழிபடுகிறார்கள். பரதரேரே, துன்பமுற்றவர்கள், அறிவை விரும்புபவர்கள், பயனை வேண்டுகிறவர்கள், ஞானிகள் என்ற 4 வகையானவர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களில் நித்திய யோகம் பூண்டு ஒரே பக்தி செலுத்தும் ஞானி சிறந்தவன். ஞானிக்கு நான் மிகவும் இனியவன், அவன் எனக்கு மிகவும் இனியவன். உதாரா சர்வ ஏவைதே ஞானீ த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவः சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. மேற்சொல்லிய யாவரும் நல்லோரே, எனினும் ஞானியை நான் நானாகவே கொண்டுள்ளேன். அவன் யோகத்தில் இசைந்து உத்தம கதியாகிய என்னை கடைப்பிடித்து நிற்கின்றான். பல பிரிவுகளின் இறுதியில் ஞானவான் எல்லாம் வாசுதேவனே என்று கருதி என்னை அடைக்கலமாக பற்றுகிறான். அவ்வித மகாத்மா கிடைத்தற்கரியவன். காமைஸ்தைஸ்தைர்ஹ்ருதஞானாः பிரபத்யந்தேன்யதேவதாः தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். சதயா ஸ்ரத்தயா யுக்தः தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். அந்தவத்து ஃபலம் தேஷாம்
तद्भवत्यल्पमेधसाम् देवान् देवयजो यान्ति मद्भक्ता यान्ति मामपि. வெவ்வேறு விருப்பங்களால் கவரப்பட்ட அறிவினை உடையோர் தத்தம் இயற்கையால் கட்டுண்டு வெவ்வேறு நியமங்களில் நிற்போராய் அந்நிய தேவதைகளை வழிபடுகின்றனர். எந்த பக்தன் நம்பிக்கையுடன் எந்த வடிவத்தை அர்ச்சிக்க விரும்புகிறானோ அவன் அவனுடைய அசையாத நம்பிக்கைக்கு தக்க வடிவத்தை நானே மேற்கொள்கிறேன். அவன் அந்த நம்பிக்கையுடன் கலந்து அவ்வடிவத்தை ஆராதிக்க வேண்டுகிறான். அதனின்றும் தான் விரும்பியவற்றை அவன் எய்துகிறான். எனினும் அவற்றை வகுத்துக் கொடுப்பவன் நானே. எனினும் கூட அற்ப மதியுடைய அன்னோர் எய்தும் பயன் முடிவுடையது. தேவர்களை தொழுவோர் தேவர்களை எய்துகிறார்கள், என் அடியார் என்னையே எய்துகிறார்கள். அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மமாவ்யயமனுத்தமம். நாகம் பிரகாஷः சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சன. மறைவும் வெளிப்பாடும் உடையவனாக மதியற்றவர்கள் என்னை கருதுகிறார்கள். என் அழிவற்ற உத்தமமாகிய பரநிலையை அவர்கள் அறிய மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ஒளியாகிய என்னை யோக மாயை சூழ்வதில்லை. பிறப்பும் கேடுமற்ற என்னை மூட உலகம் அறியவில்லை. சென்றன நிகழ்வன வருவன ஆகிய உயிர்களையெல்லாம் நான் அறிவேன். என்னை அறிந்தோர் எவருமிலர். இச்சாத்வேஷ சமுத்தேன த்வந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. விருப்பத்தாலும் பகைமையாலும் எழுந்த இருமைகளின் மயக்கத்தால் எல்லா உயிர்களும் மயங்கி விடுகின்றன. ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வமோக நிர்முக்தாः பஜந்தே மாம் திருடவ்ரதாः. எந்த ஜனங்கள் பாவம் தீர்ந்து புண்ணிய செயல்கள் செய்கின்றனரோ அவர்கள் இருமைகளின் மயக்கம் தீர்ந்து திட விரதமுடையோராக என்னையே வழிபடுகிறார்கள். ஜரா மரண மோக்ஷாய மாமாஶ்ருத்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விதுः கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். மூப்பினின்றும் மரணத்தினின்றும் விடுபடுமாறு என்னை வழிபட்டு முயற்சி செய்வோர் அது என்ற பிரம்மத்தை உணர்வார். ஆத்ம ஞானம் முழுவதையும் உணர்வார். செய்கை அனைத்தையும் உணர்வார். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாண காலேபி ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ. பூத ஞானம், தேவ ஞானம், யாக ஞானம் இவற்றுடன் என்னை யாவர் இறுதி காலத்திலாவது அறிவாரோ யோகத்தில் பொருந்திய சித்தமுடைய அன்னோரே அறிஞர். ஓம் தத்சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான விஞ்ஞான யோகோ நாம சப்தமோத்யாயः. பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண் ஞான விஞ்ஞான யோகம் என்ற 7வது அத்தியாயம் முற்றுப் பெறுகிறது.